Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடவுள் மறுப்பு கொள்கையை தீவிரமாக கடைபிடித்த தந்தை பெரியாரை அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வந்த பேரறிஞர் அண்ணா அந்த கொள்கையில் இருந்து சற்று விலகி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முழக்கத்தோடு திமுகவை தொடங்கினாலும் இன்றளவும் திமுக மீது அழிக்க முடியாத பிம்பம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதாவது திமுக என்றாலே கடவுள் மறுப்பு கொள்கையுடைய, கடவுளை நம்புபவர்களை வெறுக்கக்கூடிய கட்சி என வலதுசாரி அமைப்புகளால் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் முறியடிக்கும் வகையில் திமுகவில் இருப்பவர்களில் 90% பேர் இந்துக்கள் தான் என கூறி மதவாத சக்திகளின் விமர்சனங்களுக்கு கடிவாளம் போட்டார் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எதிர்கொண்ட விமர்சனங்களுக்கு பதிலடி தரும் வகையில் மற்ற துறைகளை காட்டிலும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவில் நிலங்கள் தொடர்பாகவும் அதன் வாடகைதாரர்கள் குறித்தும் அவர்கள் கோவிலுக்கு வைத்துள்ள பாக்கி பற்றியும் இணையத்தில் வெளியிட்டு அறநிலையத்துறை பாராட்டுக்களை பெற்றது. இது தவிர பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத கோவில்கள் புனரமைப்பு, குடமுழுக்கு பணிகள், கோவில் நிலங்கள் மீட்பு என அறநிலையத்துறையின் செய்திகள் மக்களின் காதுகளில் எட்டாத நாளே இல்லை என்று கூட சொல்லலாம். இப்படி திமுக மீதுள்ள இந்து மத எதிர்ப்பு கரையை அகற்றிடும் வகையில் ஒருபுறம் அரசு இயந்திரம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவின் சமீபத்திய கருத்து மீண்டும் வலதுசாரி அமைப்புகளை தூண்டும் வகையில் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நீலகிரியில் திமுக மாணவர் அணியின் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ஆர் ராசா, திமுகவில் மாணவர் அணியில் இருப்பவர்களாவது நமது கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும், கட்சியில் கரைவேட்டி கட்டினால் நெற்றியில் வைத்திருக்கும் பொட்டை அழித்துவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பொட்டு வைத்து கயிறு கட்டி கொண்டால் திமுகவினருக்கும் சங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் என கேள்வி எழுப்பிய அவர், கொள்கை இல்லாமல் போனால் ஒரு கட்சி அழிந்துவிடும் என்றும் அதற்கு உதாரணம் அதிமுக தான் என்றும் கூறினார். நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கயிறு கட்டி சங்கியும் கயிறு கட்டினா எவன் சங்கி எவன் ஆரம்பிச்சு. எனவேதான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க, உங்களோட தாயாருக்கு அப்பாவும் புகுது வச்சுதான் வச்சுங்க, எல்லாம் பிடிச்சிருக்க சாப்பிட்டு வச்சிருங்க. திமுக வேட்டை கட்ட உட்பட அரசியல் முடியும். கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அழிந்துவிடும். அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. ஆராசாவின் இந்த கருத்துக்கு கடுமையாக எதிர்வினையாற்றியிருக்கும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, திமுகவில் உள்ள இஸ்லாமியர்கள் தொப்பி அணியக்கூடாது, கிறிஸ்தவர்கள் சிலுவை அணியக்கூடாது என சொல்லும் தைரியம் ஆராசாவுக்கு உள்ளதா என வினவினார். மேலும் இந்துக்களை அழிக்கக்கூடிய நச்சுப்பாம்பு திமுக என காட்டமாக தெரிவித்த அவர், வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் திமுகவிற்கு இந்துக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மாற்று மதத்தினரை முஸ்லிம்கள் குல்லா வைக்க வேண்டாம், கிறிஸ்தவர்கள் சிலுவை அணிய வேண்டாம்னு சொல்ற தைரியம் இந்த ஆர் ராசா போன்ற ஹிந்து விரோத சக்திகளுக்கு தைரியம் வருமா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நச்சு பாம்பு, இந்துக்களை அழிப்பதற்காக இருக்கின்ற ஒரு சக்தின்னு புரிஞ்சுக்கணும். நாம இதை 26 தேர்தலில் இந்துக்கள் சரியான பாடம் புகட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆர் ராசா பேசியது சரிதான் என கருத்து தெரிவித்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த கோவை ராமகிருஷ்ணன், அவர் இந்து விரோதமாக பேசவில்லை என்றும் தனது கட்சிக்காரர்களிடம் கட்சியின் கொள்கையைத்தான் அவர் பேசியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் பேசியது சரி என்று சொன்னால் அது ஒரு இந்து விரோதமா பேசியது அல்ல. அவர் மக்களிடத்திலோ மற்றொரு இடத்திலோ இது வலியுறுத்தவில்லை. உறுப்பினராக இருக்கின்றவர்கள் இந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிடுகின்றார். அவர் பேசியது சரி. ஆர் ராசாவின் கருத்தை திமுகவின் கருத்தாக பார்க்க முடியாது என தெரிவித்த திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், இதே கடவுள் நம்பிக்கை இல்லாத கலைஞர்தான் ஓடாத திருவாரூர் தேரை தாங்கள் ஓட்டினோம் என்று கூறி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் வாக்குகளையும் சேகரித்ததாக தெரிவித்திருக்கிறார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான் கலைஞர்.
ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத அதே கலைஞர் தான் ஓட்டாது திருவாரூர் தேரை நாங்கள் ஓட்டினோம், எங்களுக்கு வாக்கு நீங்கள் என்று கேட்க வேண்டிய நிலைமைதான் தமிழ்நாட்டில் இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.